வணக்கம். நான் உங்கள் பிரீத்தி வசந்த். இன்னும் ஒரு அழகான பாசுரத்தோடு உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. சரி, பாசுரத்துக்குள்ளே போகலாமா? முதல்ல பாசுரம் என்னன்னு படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த பாசுரத்தை எழுதினது யார், பாசுரத்தோட சுச்சுவேஷன் என்ன, எழுதினவரோட சுச்சுவேஷன் என்ன, எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ பாசுரம். உளம் கனிந்து இருக்கும், உன்னையே பிதற்றும், உனக்கு அன்றி எனக்கு அன்பு ஒன்றும் இழலால், வளங்கனி பொழில் சூழ் மாலருஞ்சோலை மாயனே என்று வாய் வெறுவும், களங்கனி முறுவல் காரிகை பெரிது கவலையோடு அவலம் சேர்ந்திருந்த, இளம்கனி இவளுக்கு என் நினைந்திருந்தால் இடவெந்தை எந்தை பிரானே. அப்படிங்கிறது தான் இந்த பாசுரம். இந்த பாசுரத்தை இயற்றினது திருமங்கை ஆழ்வார். அதில் ஒருத்தரை எந்த அளவுக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறதுக்கு திருமங்கை ஆழ்வாருடைய வாழ்க்கை ஒரு அழகான எடுத்துக்காட்டு. திருமங்கை ஆழ்வாருடைய காலம் 7வது நூற்றாண்டு. அவரும் திருஞான சம்பந்தரும் சமகாலத்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பு இருக்குது. ஸோ திருமங்கை ஆழ்வாருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலியன். அவர் சோழ ராஜ்யத்தில் ஒரு கமாண்டர் இன் சீஃபாக இருக்கார். அவருடைய வீர பராக்கிரமத்தை பாராட்டி சோழ பேரரசர் இவருக்கு அல்லி நாடு அப்படிங்கிற ஒரு குட்டி நாடையும் அதோட தலைநகரமாக திருமங்கை அப்படிங்கிற ஒரு ஊரையும் கொடுத்து ஆட்சி செய்ய சொல்வார். அதனால தான் இவருக்கு திருமங்கை மன்னன் அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கிது. ஒன் ஃபைன் டே திருமங்கை மன்னன் ஃபால்ஸ் இன் லவ். அந்த பொண்ணு பேர் குமுதவல்லி. அவங்க என்ன ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு கண்டிஷன் போடுறாங்கன்னா, என்ன ஆனாலும் சரி, நீங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு மாறினாதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் காதலிக்காக சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. முதல் கண்டிஷன் என்னென்னா, 1 வருஷம் முழுக்க நீங்கள் அன்னதானம் பண்ணணும், வறியவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரூல். இவரும் அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி இறங்குறாரு. 1 நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம், 1 வருஷம் தொடர்ந்து அன்னதானம் பண்ணால் அதுக்கு எவ்வளோ பொருட்செலவாகும். ஆனால் இதெல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை. முதல்ல அவருக்கு பெரிய காதல். அதுக்கப்புறம் இதெல்லாம் ப்ராசஸ்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருக்கு பெருமாள் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு வந்துடுது. எந்த அளவுக்கு ஈடுபாடுனா, இந்த அன்னதானம் பண்ணுறதுக்கெலாம் மீறி அவர் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சுவர் எழுப்பணும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் போகிறாரு. காசு இல்லை கஜானால. ஏன்னா எவ்வளவு தான் நம்மளும் எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் காசு இல்லைன்னா என்ன, நான் கொள்ளையடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி கொள்ளையடிக்கிறார். அப்போ தான் பெருமாள் ஐயோ கேஸ் மேலே கேஸ் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, டூட் ப்ளீஸ் யூ ஹாவ் டு ஸ்டாப், நான் தான் அந்த பிக் பாஸ், நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லி பெருமாள் டைரெக்டாக இவரை மீட் பண்ணி இவருக்கு தான் யார் அப்படிங்கிற ஒரு ஞானத்தை அருளி அதுலேருந்து இவர் திருமங்கை ஆழ்வாராக பரிமளிக்கிறார். திருமங்கை ஆழ்வார் பார்த்திங்கன்னா அவருடைய பாடல்களில் அத்தனை காதல் நிரம்பி இருக்கும். அவருடைய செல்லமாக அவருக்கு பேரே நற்கவி பெருமாள். ஏன்னா அந்த அளவுக்கு கவிச்சுவையும் காதல் சுவையும் நிரம்பி இருக்கிற பாடல்கள். இன்னைக்கு நம்ம பார்த்த பாடல் அவர் எழுதின பெரிய திருமொழியிலிருந்து. இதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் திருக்குறு தாண்டகம், நெடுந்தாண்டகம், பெரிய திருமடல், சிறிய திருமடல் இப்படிங்கிற நிறைய விஷயங்கள், நிறைய பாசுரங்கள் ஏற்றிருக்கிறாரு. இந்த மடல் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய தமிழ் பண்பாட்டுக்கே உரிய ஒரு அழகான ஒரு ஒரு விஷயம். என்னன்னா, தன்னுடைய காதலிக்காக தன்னுடைய காதலை நினைச்சு உருகிற ஒரு காதலன் எந்த அளவுக்கு போவான் அப்படிங்கிறது தான் இந்த மடல் அப்படிங்கிறதோட கான்செப்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி இவர் இரண்டு நூல்களை அவர் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம இன்னைக்கு படிக்க போகிறது பெரிய திருமொழி. இதோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, திருமங்கை ஆழ்வார் தன்னை காதலியாக உருவகம் பண்ணிக்கிறார். அதுவும் பெருமாளை நினச்சி உருகிட்டே இருக்கிற ஒரு காதலி. ஓகே, பெருமாள் தான் அந்த தலைவன் காதலன். ஓகே, இப்போ அந்த பாடலை நம்ம படிக்க போகிறோம். இப்போ இந்த சுச்சுவேஷனோட இந்த பாடலை நம்ம அணுகலாம். ஓகே, முதல் வரி. உளம் கனிந்து இருக்கும், உன்னையே பிதற்றும், உனக்கு அன்றி எனக்கு அன்பு ஒன்றும் இழலால். இங்கே பாரு, இந்த பொண்ணு இருக்காளே, அந்த பொண்ணோட உள்ளம் முழுக்க நீ தான் இருக்க. எப்போ பார்த்தாலும் உன்னையே சொல்லிட்டு இருக்கா, உன்னையே பிதற்றும், உனக்கு அன்றி எனக்கு அன்பு ஒன்று இழலால். ஒன்றை தவிர அவளுக்கு சுற்றி வர யார் மேலேயும் அன்பே இல்லை. வளம் கனி பொழில் சூழ் மாலரும் சோலை மாயனே என்று வாய் வெறுவும். இந்த சொற்களை, இந்த வரியை நம்ம இன்னும் கொஞ்சம் நுட்பமாக அணுகலாம். வளம் கனி பொழில் சூழ், அதாவது வளமையான கனிகள் சூழ்ந்திருக்கிற
மாலிரும் ஜோலை. மாலிரும் ஜோலைனா கள்ளழகர் கோயிலுக்கு இன்னொரு பெயர் தான் திருமாலிருஞ்சோலை. ஸோ அந்த கள்ளழகர் கோயிலருக்கு குடிக்கொண்டிருக்கிற மாயனே என்று வாய் வெறுவும். யாருடைய வாய்? அந்த பொண்ணோட வாய். வெறுவும்னா என்ன? வெறுவும்னா இந்த இடத்துல வந்து அச்சப்படும் அப்படிங்கிற ஒரு பொருள் வருது. இந்த வெறுவும் அப்படிங்கிற சொல் நிறைய பாடல்களில் நமக்கு கிடைக்கப்படுது. குறிப்பாக சொல்லணும்னா நம்மளோட திருவள்ளுவர் இந்த வெறுவும் அப்படிங்கிற ஒரு இந்த சொல்லாடலோட ஊக்கமுடைமையில் ஒரு திருக்குறளை எழுதியிருக்காரு. பரியது கூர்ங்கோட்டதாயினும் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கமுடைமையில் ஒரு குறள். அதோட பொருள் என்னென்னா, உருவத்தில் பெருசாக இருந்தாலும் யானை வந்து உருவத்தில் பெருசு தான், ஆனாலும் அது தன்னை விட உருவத்தில் சிறிய புலிக்கு அச்சப்படும். அதனால ஊக்கம் இருந்தால் போதும், உருவம் முக்கியம் இல்லை அப்படிங்கிறத குறிப்பாக உணர்த்துறதுக்காக அந்த குறளில் வந்து வெறுவும் அப்படிங்கிற அந்த சொல்லை வந்து நம்மளுடைய திருவள்ளுவர் கையாண்டிருப்பார். ஸோ இப்போ அதே கான்டெக்ஸ்டில் இங்கே வந்து நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். வளம்கனி பொழில் சூழ் மாலிருஞ்சோலை மாயனே என்று வாய் வெறும். அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் இல்லை பெருமாளே பெருமாளே மாயவா 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 அப்படின்னு பேரஞ்ச மாதிரி சொல்லிகிட்டே இருக்கான். அடுத்த வரி, களங்கனி முறுவல் காரிகை பெரிது கவலையோடு அவலம் சேர்ந்திருந்த. இதை வந்து பகுதி பகுதியாக படிக்க போகிறோம். களங்கனி. இந்த களங்கனினா என்ன அப்படின்னு சொல்லி நான் நெட்டில் தேடி பார்த்தேன். ஒரு பழமொழி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முன்னாடிலாம் நம்ம சின்ன வயசுலலாம் வந்து பழமொழியை பற்றி படிக்கும்போது படிப்போம். நாளை கிடைக்கும் பலாக்காயை விட இன்று கிடைக்கும் கலாக்காயே மேல் அப்படின்னு ஒரு பழமொழி. அந்த கலாக்காயில் இந்த ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா களக்காய், களங்கனி. ஸோ இந்த களங்கனி வந்து நான் நெட்டில் தான் பார்த்தேன். நான் இது வரைக்கும் நிஜத்தில் அது பார்த்ததில்லை. அந்த கிரேப்ஸ் மாதிரி இருக்குங்க, ஆனால் ரொம்ப கருப்பாக இருக்குமா, பயங்கர கருப்பாக இருக்கும், ஆனால் அவ்வளோ சுவையாக இருக்குமா. இந்த களங்கனி அப்படிங்கிறத வந்து மிகவும் சுவை மிகுந்த ஒரு காய். இதுக்கு வந்து இன்னொரு ஒரு குறிப்பு என்ன வருது அப்படின்னா, பரிபாடல் அப்படிங்கிற ஒரு பாடல் தொகுப்புல இருந்து ஒரு குறிப்பு என்ன கிடைக்குது அப்படின்னா, அந்த காலத்தில் நம்மளுடைய மகளிர்லாம் வந்து இந்த இந்த களக்காயை எடுத்துகிட்டு போய் விளையாடுவாங்களாம். இந்த பந்து விளையாடுறது, இந்த கல்லாங்கா விளையாடுறது அப்படிங்கிறது மாதிரி இந்த களக்காயை போட்டு போட்டு பிடிச்சி விளையாடுவாங்களாம். ஆனால் உண்மையில் மிகவும் மிகவும் ருசியான ஒரு காயாக இருக்குமா இந்த இந்த கலாக்காய், களங்கனி அப்படிங்கிறது. அந்த ரெஃபரன்ஸை இங்கே வந்து ஆழ்வார் எடுக்கிறாரு. எப்படி? களங்கனி முறுவல் காரிகை. எப்படின்னா, இந்தியனில் ஒரு பாட்டு வரும்ல, டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவள் இவளா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதாவது தன் காதலியோடைய சிரிப்பொலி டெலிஃபோன் மணி போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு உவமை. ஒலிக்கு ஒலி. ஆனால் இங்கே பாருங்களேன், ருசிக்கு ஒலி. தன் காதலியோட புன்னகை, அந்த பொண்ணோட புன்னகை எப்படி இருக்குன்னா, களங்கனி போல் இனிப்பாக இருக்கான். உன்னையே நினச்சிட்ருக்கிற அந்த பொண்ணோட புன்னகை களங்கனி போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆழ்வார் எழுதுறார். அது புன்னகை கூட இல்லை, முறுவல். இத்தினோண்டு தான் இருக்குது, இத்தினோண்டு தான் சிரிக்கிறான் அந்த பொண்ணு. பெரிது கவலையோடு அவலம் சேர்ந்திருந்த. அதாவது அந்த பொண்ணு சிரிக்க மட்டும் இல்லை, ஒரே நேரத்தில் அந்த பொண்ணு அழுகுது, கவலையாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. இத்தனையும் அந்த பொண்ணு ஒரே நேரத்தில் பண்ணுது. நாமுத்துக்குமார் சொல்வார்ல, சிரிப்பு வரும் அழுகை வரும் காதலில் இரண்டும் கலந்து வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சிரிக்குது, அழுகுது, வருத்தமாக இருக்குது. அதே நேரம் அதுக்கு உடம்பு இழைக்குது, எல்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரே நேரத்தில் நடக்குது. ஏன்னா அது உன் மேலே காதல் நோயால் இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து ஆழ்வார் வந்து சொல்ல வர்றார். இளங்கனி இவளுக்கு என் நினைந்து இருந்தாய். பாவம் அந்த பொண்ணு பாடா படுத்துறியே, இன்னும் அவளை என்னெல்லாம் செய்யணும்னு நீ நினச்சிட்டு இருக்க. இடவெந்தை எந்தை பிரானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது என்ன சொல்கிறது, எவ்வளோ ஒரு அழகாக ஒரு ஒரு பெண்ணாக தன்னை உருவகம் படுத்திக்கிட்டு அதே சமயத்தில் தேர்ட் ஆங்கிள்லேருந்து இந்த பொண்ணு உன் மேலே எவ்வளோ காதலாக இருக்குது, இன்னும் கூட அந்த பொண்ணு மேலே உனக்கு இறக்கம் வரல, இன்னும் அவளை என்னெல்லாம் நீ படுத்தலான்னு வச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற மாதிரி ஒரு பாடல். இப்போது இந்த பாடலை திருப்பி படித்து பாருங்களேன். உளம் கனிந்து இருக்கும் உன்னையே பிதற்றும், உனக்கு அன்றி எனக்கு அன்பு ஒன்றும் இழலால், வளங்கனி பொழில் சூழ் மாலிருஞ்சோலை மாயனே என்று வாய் வெறுவும். களங்கனி முறுவல் காரிகை பெரிது கவலையோடு அவலம் சேர்ந்திருந்த இளம்கனி இவளுக்கு என் நினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே. மீண்டும் இன்னும் ஒரு அழகான பாசுரத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரீத்தி வசந்த். நன்றி, வணக்கம்.